Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நாளைக்கு போகிற ஒரு வீடியோ. எல்லாரும் என்ன மேலே கோவமாயிப்பீங்க. என்னடா இவள் இப்போ பிஸ்னஸ்ன்னு ப்ரொமோஷன்ஸ் மட்டுமே செய்கிறாள், ஒரு வீடியோ கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கோபம் நியாயமானது தான். இருந்தாலும் என் சைட்லேருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை ஆக்களிக்குது, அவங்கள வச்சு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, பரவாயில்ல. வீட்டு வேலை, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வேலை, அந்த மாதிரி எல்லாமே நான் மட்டுமே அப்படியே கொஞ்சம் செய்கிறதால வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாய்க்குது. இருந்தாலும் காரணம் வந்துட்டு செல்வது அப்படி அழகில்லை தான். இருந்தாலும் அவங்களோட வீட்டு பிள்ளையான்னு நினச்சி மன்னிச்சிக்கோங்க. இன்ஷால்லா இயன்ற அளவுக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரெகுலராக மீன்ஸ் நான் போடுற நாளைக்கு கிழமையில் ஒரு வீடியோவாவது இன்ஷால்லா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கோச்சிட்டிக்கிற மாதிரியே தான் என்னோடய தோட்டமும் என் மேலே கோச்சிட்டிக்கும். என்ன சொன்னால் இந்த டேஸில் வந்துட்டு இந்த ஹேர் ஆயிலெல்லாம் வந்துட்டு அப்படியே பெய்த்துட்டே இருக்குமா. அப்போ பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டாக் அப்படியே செய்கிறது, அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது, அந்த மாதிரியே பெய்த்துட்டிக்குது. இப்போவுக்கு நாங்கள் வந்துட்டு பேக்கிங்க்கு ஒரு ஆள் எடுத்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கொஞ்சம் என்ன பொறுப்புகள் மத்தாக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வளமை மாதிரி எனக்கு வீடியோ வந்துட்டு போடலும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் உங்களோட சப்போர்ட் அண்ட் இறைவண்ட அருளுக்கு பிறகு கட்டாயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிக்கிறேன் உங்களை எல்லாருக்குமே. ஒரே இதே தான் செல்றேன் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நினைக்க வேணும். உண்மையாக என் மனசில் ஃபீல் பண்ணுறதா அப்படியே செல்றேன், அவ்வளோதான். தோட்டம் கோச்சிட்டிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, காரணம் வந்து இது தானே. என்னை தோட்டத்தை பார்க்கலே உங்களுக்கு விளங்கிக்கும். நல்லாவே அப்படியே காடு வளர்ந்து அந்த மாதிரி இருக்குது. ஹஸ்பண்டிக்க கலண்டா கொஞ்சம் கொஞ்சம் இந்த காடு வளர விடாமல் எப்போவுமே இந்த புல்லெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் தோட்டத்தில் செஞ்சுட்டே இருப்பாங்களா. அப்போ எனக்கு அவ்வளோவா விளங்கலை. ஆனால் அவங்களும் போனதுக்கு பிறகு இந்த பிஸ்னஸ் வேலை, வீட்டு வேலை, அந்த மாதிரி நானும் கமிட்டடாக அப்போ தோட்டத்தை வந்துட்டு ஒழுங்காக பார்த்து படலை. அப்போ நல்லாவே காடாயிடுச்சு. இதுதான் டைம், இதுக்கு மிச்சம் வந்துட்டு விடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோட்ட வேலைக்கு இறங்கிட்டோம். இன்றைக்கி தோட்டத்தில் என்ன வேலை அப்படின்னு சொன்னால் இந்த புல்லெல்லாம் அகற்றிட்டு புதிய கண்டுகள் வைக்கணும். அப்போ அதுக்கு முன்னுக்கு இந்த ஆட்டு புகரையெல்லாம் போட்டு எல்லாம் பதப்படுத்தி வச்சுட்டு மற்ற வேலைகளை, அதாவது இந்த பிலையெல்லாம் கொஞ்சம் நாட்டிக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன வேலைகளை பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொமோஷன் பார்த்துட்டு வருவோமா. ரமலான் வந்துட்டு இல்லையா, அப்படியே பெருநாளும் எப்போ வருதுன்னு தெரியாத மாதிரி வந்துடும். ஏண்டா காலம் அவ்வளோ சுருக்க ஓடி வைத்திடும். அப்போ அதுக்கிடையில் வந்துட்டு இந்த உடுப்பெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் குறைஞ்ச விலையில் நல்ல தரமான உடுப்புகள் கிடைக்கிற இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் சந்தோஷப்படுவீங்க இல்லையா. ஷாப்பிங் வேர்ல்ட் குருநகலையில் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆடைகள் மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்துட்டு எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹோல்சேலர்ஸ், அதுக்கப்புறம் ரீசேலர்ஸுக்கு வந்துட்டு இவங்க கொடுத்துட்டிருக்கிறாங்க பல்காக. ஹோல்சேலிங் ரீசெல்லிங்கே அந்த மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்துட்டு கொடுக்குறவங்க கஸ்டமர்ஸுக்கும் பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் வந்துட்டு இவங்களோட எல்லா விதமான அந்த திங்ஸையும் கொடுத்துட்டிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நேரடியாக இவங்களோட ஸ்டோருக்கு விசிட் பண்ணி திங்ஸ் வந்துட்டு ஷாப் பண்ணிடலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆர்டர் பண்ணிடலும். கேஷ் ஆன் டெலிவரி வந்துட்டு அவைலபிள் ஆகிக்குது. அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே வேணாம். இந்தியாவிலேருந்து நேரடியாக இறக்குமதி செஞ்சு தரமான பொருட்களை மாத்திரமே வந்துட்டு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஷால்லா ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இவங்களோட கான்டாக்ட் பண்ணி மேலதிக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெயிலை பார்த்தேன்னு சொன்னால் சுட்டரிக்கிற வெயில். ரமலான் வேற கிட்ட வருது. ஆனால் அல்லாஹ் அந்த மாதிரியெல்லாம் விட்டுற மாட்டான். என்ன போன முறையும் அப்படி தான் இல்லையா, இந்த மாதிரி சூட்டோட தான் நோம்பு பிடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகான முறையில் நோம்பெல்லாம் பிடிச்சி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் இல்லையா. மனசு மாதிரி தான் வாழ்க்கை. நல்லது நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லதே நடக்கும். கெட்டது நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே நல்லதாகவே நினச்சிருவோம். இனி என்ன விஷயங்கள், நோம்புக்கெல்லாம் தயாராகிக்கிறீங்களா, நோம்புக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு எப்போது மாதிரி தான் நோம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ப்ரிப்ரேஷன்ஸ் ஒன்றுமே பண்ணுறதில்ல. மேக் அண்ட் ஃப்ரீஸ் அந்த மாதிரி பண்ணி வைக்க மாட்டேன்னு என் முந்தின வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு விளங்கிக்கும். மற்றபடி இந்த நெல் அவிக்கிறது, அதுக்கப்புறம் மாவறுத்து வைக்கிறது, மசாலா ஐட்டம்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்டா ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அப்படியே உடனுக்குடன் செஞ்சு வச்சுருவேன். அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை. ஏன்னு அரைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. என் முந்தின ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்கிடும். அதே வேலைகளை தான் திருப்பவும் செய்வேன். அப்போ நான் அதை ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நோன்பு வந்துட்டு எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமாக பறக்கத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய துவாவில் நான் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன். மேலும் அப்படின்னு சொன்னால் என் ஃபேமிலியையும் உங்களோட துவாக்களில் சேர்த்துக்கோங்க.
நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நோன்பு அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே எங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக வேண்டி இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு ரஹ்மத்து. அதை வந்துட்டு பிழையான எங்களோட உணவு பழக்க வழக்கத்தால் மோசமான ஒரு விஷயமா ஆக்கிடப்படாது இல்லையா. அசுட்டி என்ற அளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நார்ச்சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடுகள் சாப்பிடுங்க. இந்த எண்ணெயில் பொரித்த ஷோர்ட் ஹீட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லையா. ஏன்னு சொன்னால் நாங்கள் பழகிறது தான் எங்கள் அடுத்த ஜெனரேஷன் பழகும். ஃபஸ்ட்டு நல்ல பழக்கத்தையே நாங்கள் பழகினோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்தடுத்த வர ஜெனரேஷன் அதை ஒரு கலாச்சாரமாக பின்பற்றிடும் இல்லையா. ஏன்னு சொன்னால் இப்போ எப்போருந்து வந்துச்சுன்னு தெரியா இந்த ஷோர்ட் ஹீட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் உமாவெல்லாம் முந்தி சொல்லுவாங்க, முந்தியெல்லாம் ஷோர்ட் ஹீட்ஸ் இல்லை, நாங்கள் நோம்பு திறந்துட்டு நல்லா சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஷோர்ட் ஹீட்ஸ் பழக்கமெல்லாம் வந்துச்சு. அதுகெல்லாம் வந்துட்டு உங்களோட சாப்பாட்டில் குறைக்கிற வரைக்கும் மிச்சம் நல்லம் இல்லையா. அப்போ கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. கதையோட கதையாக நான் மோசம் இல்லை இல்லையா. தோட்டமெல்லாம் இயன்ற அளவு க்ளீன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அப்போ அடுத்தடுத்த நாளைக்கு செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இது வந்துட்டு அடுத்த நாள் காலை நேரம் அப்படியே வீடியோ ஜம்ப் ஆகிட்டு இன்றைக்கி வந்துட்டு பிள்ளைகளுக்கு ஈஸியாக அதோட வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்கணும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதை ட்ரை பண்ணிடலாம். நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, எங்களோட ஒவ்வொரு நேர சாப்பாட்லேயும் வந்துட்டு கட்டாயமாக புரதச்சத்து ஈக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நார்ச்சத்து தேவையான அளவு கார்போஹைட்ரேட் ஈக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கண்டு. அப்போ இன்றைக்கும் அப்படி தான் இந்த ஆட்டாமா சப்பாத்திக்கு வந்துட்டு கொஞ்சம் பீட்ரூட்டை நல்லா இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பிணைஞ்சி சப்பாத்தி மாதிரி ரொட்டி சுட்டுட்டு ஆம்லெட் வச்சுட்டு மேலால் வெஜிடபிள்ஸ் இந்த தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக சோஸ் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த ரொட்டி மாதிரி இப்படி சுற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன புலால் ஸ்பெஷலாக நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த கலருக்குமே அட்ராக்ட் ஆகுவாங்க இல்லையா. அதை மாதிரி உங்களுக்கு இந்த முருங்கை இலை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் சாடவா எண்ணெயில் வதக்கி விட்டு போடணும், அப்போ பச்சை கலர் ஐக்கியம். அதே மாதிரி பசலி இலை யூஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி புள்ளைகளுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோவா இப்போ இதை பீட்ரூட் அப்படின்னு சாப்பிட்றத விட ரெட் கலர் ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகள் நோம்பு பிடிக்காமிக்கக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனையாக்கும் இல்லையா. எங்களுக்குமே இந்த நோம்பில் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் மீக்கக்கெல்லாம் இந்த சாப்பாடு பற்றி பெருசாக பார்க்க மாட்டோம். அப்போ அந்த டைமுக்கு லேசாக அதோட ஆரோக்கியமாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலும். இன்ஷால்லா நோம்புலையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலும், இதில் கேரட் அந்த மாதிரி எது வேணுமென்றாலும் சேர்த்து கொடுக்கலும். அந்த கலருக்கு வந்துட்டு பிள்ளைகள் விருப்பமாக சாப்பிடுவாங்க. எங்களோட உமா வந்துட்டு முந்தி இந்த பீட்ரூட் கறி செய்யக்கல எனக்கு பீட்ரூட் உனக்கெல்லாம் நினைவு வருது, சும்மா உங்களோட ஷேர் பண்ணுறேன் கலக்கணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் வளவலன்னு கதைக்கிறாள்னு எனக்கு வானம். அப்போ அந்த பீட்ரூட்டில் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கிக்குது இல்லையா, அதையும் கட் பண்ணி போட்டுருவாங்க. கட் பண்ணி போட்டால் அதுவுமே ரெட் கலர் ஆயிரும். அப்போ பீட்ரூட் எது உருளைக்கிழங்கு எது அப்படின்னு தேடில்லாத அளவுக்கு அதுவுமே வந்துட்டு ரெட் கலர் ஆயிரும். அப்போ எனக்கு எனது தாத்தா நானக்கெல்லாம் வந்துட்டு ஒரு போட்டி, யாருக்கு அந்த கிழங்கு துண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கறியை போட்டு பார்க்குற, ஃபஸ்ட்டு அப்படியே பிரேக் பண்ணி பார்க்குறது கிழங்கா இல்லாட்டி பீட்ரூட்டா அந்த மாதிரி. அது ஒரு ஃபன்னாயிக்கு. அப்போ எனக்கு பீட்ரூட் அப்படின்னக்குள்ள உண்மையிலே அதுதான் நினைவு வரும். அதுக்கப்புறம் தான் சும்மா அப்படியே அவங்களோட ஷேர் பண்ணிடுவோம்ன்ட்டு. இந்த காலையில் வந்துட்டு இவ்வளோதான் நேரத்தோட எழுமினாலும் ஹரிபரியாக வேலை செஞ்சுட்டு போகலாம், டைம் போதாத மாதிரியே இருக்கும். நானும் அப்படியே கடகடன்னு எல்லாமே செய்வேன். செஞ்சாலும் வந்துட்டு இப்படி தான் கொஞ்சம் லேட் ஆயிரும் இல்லையா. அப்போ அந்த கடைசி நேரத்தில் தான் இந்த மாதிரி செய்கிற மாதிரிக்கு. என் ஆயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டியாகிக்குது. இதை காட்டுறேன் ஏன்னு சொன்னால், பியோவாக நீங்கள் கொக்கோனட் ஆயில் எடுக்கிறீங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஃப்ரீஸ் ஆகணும், அது இந்த மாதிரி கட்டி ஆகணும். அப்போ தான் அது வந்துட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படின்ற அர்த்தம். இப்போ அதை காட்டுவோம்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட அதை காட்டிக்கிறேன். எங்கள் ஏரியாலெல்லாம் இப்போ இந்த வீடியோ எடுக்கக்கெல்லாம் வந்துட்டு அப்படி வெயில் என்றால் சும்மா சுட்டரிக்கிற வெயில் உரப்பு, அந்த மாதிரி வெயில் புழுந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வாய்ஸ் கொடுக்குற நாளையில் பாருங்கள் நல்லா மழை. இதுதான் வாழ்க்கை இல்லையா. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு எதுவுமே அனுமானிக்க இல்லாத அளவுக்கு இப்போ புதுசாக தான் வானிலையெல்லாம் இப்படி மாறிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். முந்திண்டா சொல்லுவாங்க இந்த மாதத்தில் மழை அடிக்கும், இந்த மாதத்தில் காற்றடிக்கும், வெயில் அடிக்கும் அந்த மாதிரியெல்லாம். இப்போ வந்துட்டு வாழ்க்கை மாதிரி ஆயிட்டு காலநிலையும் எதையுமே அனுமானிக்கலாம். இப்போ அப்படியே சுட்டரிக்கிற வெயில் அல்ல, அது கொஞ்சத்தால் வந்துட்டு நல்ல மழை பெய்யுது. சில நேரங்களில் நானுமே நினைப்பேன் அப்படியே ஓடி ஓடி டயர்டாகலை, என்னதுக்கு வாழ்க்கையில் இப்படியே ஓடிட்டே இருக்கிறோமே அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங். உண்மையிலே வந்துட்டு இந்த ஆம்பளைகள் ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதும் இந்த பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதும் அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா. ஏன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அனுபவத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஆம்பளைகள் என்ன சரி ஒன்றுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட 3 மடங்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயத்தை எங்களுக்கு அடையலும் மாதிரிக்கு.
அதுக்கு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது வந்துட்டு, ஏதாலும் ஒரு விஷயத்துல நாங்க கமிட் ஆயிட்டோம். அப்படி இல்லாட்டி கமிட் ஆக்கப்பட்டிக்கிறோம். புள்ளால் பார்க்குறான்டா நாங்க தான் பார்க்கணும். சமைக்கிறேன்னு சொன்னா நாங்க தான் சமைக்கணும். அந்த மாரி நெறைய விஷயங்கள்ல நாங்க ஏற்கனவே எத்தனையோ வருஷ காலத்துக்கு புத்திலேருந்து அப்படியே கமிட்டட் இல்லையா? அதனால மேபி அந்த மாரி கேளும். முக்கியமா வந்துட்டு ஒரு கில்ட் ஃபீல் வரும் எங்களுக்கு பாருங்க. ம். ஐயோ! புள்ளாளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறோமே, ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இத செய்யணுமா? அந்த மாரியெல்லாம் ஒரு கில்ட் ஃபீல் வரும் பாருங்க. என்னவோ அப்படியே செதுக்கிட்டாங்க எங்கட ஹார்ட் எல்லாம், மனசெல்லாம் அந்த மாரி செதுக்கிட்டாங்க. நீ இதுக்கு தான் அப்படின்னு மாரி. நான் என்ன சொல்ல வாரேன்னு உங்களுக்கு விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நாங்க கில்ட்டா ஃபீல் பண்ண தேவையில்ல இல்லையா? எங்களுக்காக ஒரு விஷயம் செய்றோம். அந்த விஷயத்துல நெறைய பிரயோசனங்கள் குடும்பத்துக்கு மிக்குது அப்படின்னு சொன்னா, கட்டாயம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேலும். அது 3 இல்ல, இத்தனை மடங்கா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் செய்யலும். எங்களுக்கு அது ஹேப்பியா இருந்தா மட்டும். அதுவும் வந்துட்டு யாரோ ஒரு நிர்பந்தம் செய்றாங்க அப்படின்றதுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க விரும்பி செய்யணும் இல்லையா? நான் வந்துட்டு எப்பவுமே எனக்கு விருப்பமான என்ன சரி ஒன்று செய்வேன். அது வந்துட்டு மத்தாக்கள பாதிக்காமே மீக்கணும் அப்படின்றதுக்காக அத வந்துட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி செஞ்சுட்டு போவேன். நான் செய்ற வேலைகளுக்கு வந்துட்டு எனக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து என் புள்ளகள். அதுக்காக தான் நான் இந்த கிளிப்பெல்லாம் சேர்த்திக்கிறேன். என் மகனுமே இப்போ மாஷாஅல்லான்னு ஸ்கூல் போகக்கல அவங்களே எழும்பி ப்ரஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி பாடி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களே உடுப்பெல்லாம் போட்டுக்குவாங்க. அது வந்து அவங்க சந்தோஷமா செய்வாங்க. இல்லாட்டி நாங்க நெனைப்போம் இல்லையா, சின்ன புள்ளைக்கு நாங்க தான் ஷூ போட்டு விடணும், சாக்ஸ் போட்டு விடணும் அந்த மாரி. அப்படி இல்லாம அவங்களோட வேலைகள அவங்களுக்கே குடுத்துட்டோம் செய்றதுக்கு அப்படின்னு சொன்னா, அது பர்சனலா அவங்களோட ஸ்ட்ரென்த்த வந்துட்டு அது கூட்டும். நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினத தான் உங்களோட ஷேர் பண்றேன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என் புள்ளைகள் வந்துட்டு அப்படிதான். "நீங்க செய்யுங்கம்மா, நானே என் உடுப்ப போட்டுக்குவேன். நானே இத செஞ்சுக்குவேன். நீங்க உங்களோட வேலைய செய்யுங்க." அந்த மாரி செய்வாங்க. அதான் நான் அந்த கிளிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இது வந்துட்டு என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன பிசினஸ் செய்ற ஒரு என்னோட ஃப்ரெண்ட் உண்டு. அவங்க வந்துட்டு இந்த கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொரியர்லயே அனுப்பி விடுவாங்க. அவங்களோட லாவா கேக் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டிருக்கிறேன். மாஷா அல்லாண்டு டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல். அந்த சாக்லேட் எல்லாம் ஹை குவாலிட்டி சாக்லேட் யூஸ் பண்ணினா மட்டும் தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு அந்த மாரி கிடைக்கும். அப்ப இவங்க வந்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் வந்துட்டு குவாலிட்டியா, அதாவது நல்லா குவாலிட்டியா சேர்த்து செய்றதால டேஸ்டியான அதோட பெர்ஃபெக்ட்டான அந்த டெக்ஸ்சர்ல வந்துட்டு இந்த கேக் எல்லாம் மீந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எடுத்து கேளும். இவங்கள்ட்ட வந்துட்டு கொரியர் இருக்குது. ஐலண்ட் வைட் எங்கேண்டாலும் அனுப்பி வைப்பாங்க. சேஃபா அனுப்பி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மண் அந்த ஒரு கப்ல மாரி தான் அனுப்பினாங்க. அது எந்தவித டேமேஜும் ஆகாம அழகா பேக் பண்ணி கிளீனா அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ல தாரேன். அப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துட்டு குடுக்கலும். ஸ்பெஷலா வந்துட்டு என் புள்ளாளுக்கு அவ்வளோ விருப்பமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாரி ஐட்டம்லாம் புள்ளாள் தானே விருப்பமா சாப்பிடுவாங்க. "நல்லாய்க்குதும்மா, நல்லாய்க்குது" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஏன் செய்ற? சல்லிக்காக அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க, எல்லாரும் இல்ல. காசு என்னங்க காசு. அத விட எனக்கு மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்டா, ஸ்பெஷலா பெண்கள், ஸ்ரீலங்கால அதுவும். நெறைய பேர் இப்ப என்ன சரி செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி, இந்த மாரி குட்டி குட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஆன்லைன்ல இந்த உடுப்புகள் அந்த மாரி செல் பண்றதாகட்டும், நெறைய விஷயங்கள் நானே நெறைய ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். நெறைய அந்த மாரி செல்லுவாங்க என்ன சப்ஸ்கிரைபர்ஸ், இது செய்றேன் தாத்தா இப்ப அந்த மாரின்ட்டு. சந்தோஷம் வைக்கும் உண்மையிலே. ஏன்டா காசு சம்பாதிக்கிறது அப்படின்றது பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லலை. இருந்தாலும் அது அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னு சொன்னா, யாரோட எய்ம் பார்த்தீங்கன்னாலும் காசு, அதாவது அந்த வருமானம் அதோட சம்மந்தப்பட்டதா தான் நிக்கும். படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகணும். அப்படி இல்லாட்டி இந்த மாரி ஒரு விஷயத்த அடையணும். இந்த மாரி ஒரு பொருள வாங்கணும். இந்த மாரி சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமை வரணும். அப்படின்னு எத நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் அதுகளுக்கு காசு ஈக்கும் இல்லையா? அப்ப அப்படி ஒரு விஷயத்த பெண்கள், ஸ்பெஷலா பெண்கள் செய்ய வாரது அப்படின்றது வந்துட்டு உண்மையிலே எனக்கு சந்தோஷம். ஏன்டா ஃபினான்ஷியலா டிபெண்ட் ஆகி இல்லாம, எங்களுக்கும் கையில வந்துட்டு எவ்வளவாலும் மீக்குது அப்படின்னு சந்தோஷமா. நான் வந்துட்டு பெருமையா அந்த மாதிரின்னு சொல்லலை, சந்தோஷம் தான் இல்லையா? ஏன்டா முக்கியமாக இந்த வேலை செய்வோர் சமுதாயம் இருக்குது இல்லையா, அதளுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருவோம். அதைத்தான் நான் யோசிப்பேன். ஏன்னு சொன்னால், இப்போ நானாகட்டும் என்ன படிக்க வைக்கிறதுக்கு இந்த சமுதாயமும் சேர்த்து தான் செலவழிச்சிக்கு. நான் ஏ லெவல் தான் செஞ்சேன். ஏ லெவல் வரைக்கும் இந்த சமுதாயத்தில் எல்லா காசு வச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் போனேன். அதுக்கப்புறம் படித்த எல்லாத்துலேயும் இந்த சமுதாயம் எனக்கு ஒரு பங்களிப்பு செஞ்சுக்கு நான் படிக்கிறதுக்கு. அப்போ நான் அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே சும்மா இருக்கிறேன் வீட்டில் அப்படின்னு சொன்னால், அந்த சல்லி எல்லாம் அந்த காசெல்லாம் அந்த ஹோட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இல்லையா? அப்போ என்ன சரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் சமுதாயத்துக்கு திருப்பி என்ன சரி செய்கிற மாதிரி. அப்போ அது மாதிரி நிறைய பெண்கள் இப்போ முன் வரது வந்துட்டு எனக்கு சந்தோஷம் வைக்குது.
என்னடா இவள் இன்றைக்கு குழப்புற மாதிரி நிறைய ஜாம் ஆகி பேசுகிறாளே அப்படின்னு நினைக்க வேணும். நான் சொல்கிறத கொஞ்சம் அப்படியே நிதானமாக கேளுங்க, விளங்கும். நிறைய ஷேர் பண்ணணும். ஆனால் இந்த வீடியோ வேறு டக்கு டக்குன்னு பேத்துட்டிக்குதா, இந்த என்னென்ன ஷேர் பண்ணினனோ ஷேர் பண்ணலையோ அந்த மாதிரி ஒரு பதட்டம். இப்போ இந்த கிளிப் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோட்ட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பெலத்தவானைக்கு போயிட்டு நிறைய இந்த கத்திரிக்காய் கண்டு தக்காளிக்காய் கண்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே நாட்டிட்டேன். கடைசியாக இந்த பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இண்டோ பிளான்ட்ஸ். ஹஸ்பண்ட் போனதுக்கு பிறகு உண்மையிலே இண்டோ பிளான்ட்ஸ் எதுவுமே அப்டேட் பண்ணலை. அப்போ வீட்டை பார்க்குறதுக்கே கொஞ்சம் கவலையாச்சு. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நாட்டிட்டு, முக்கியமான ஒரு விஷயம் உங்களை எல்லா டைம் ஷேர் பண்ணணும். இப்போ மாஷாலான்ட்டு இந்த ஃபசா ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு நான் 14 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிக்கிறேன், செஞ்சுட்டு போகிறேன். அதோட வந்துட்டு புதுசாக எங்களோட சோப் லான்ச் பண்ணிக்கிறேன். அதுவும் வெறும் சோப் இல்லை, மஞ்சிஸ்தா அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல மூலிகை வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணினேன் ஒரு சோப் வகை தான் செஞ்சுட்டு போகிறோம். இது வந்துட்டு 100% நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீ. எப்படி இது கெமிக்கல் இல்லாமல் சோப் செய்யலும்னு நீங்கள் யோசிப்பீங்க. கோஸ்டிக் சோடா போடுவோம். கோஸ்டிக் சோடா கட்டாயம் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணி 45 நாள் இந்த சோப் அப்படியே விட்டுருவோம். அந்த கோஸ்டிக் சோடா ஃபுல்லாக அப்படியே ஆவியாகி போகிற வரைக்கும். இது 45 நாளை பிறகு தான் நான் காட்டுற சோப். அந்த கோஸ்டிக் சோடாவை ஃபுல்லாகவே அப்படியே ஆவியாகி போனதுக்கு பிறகு தண்ணி நேச்சுரல் சோப் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இது உங்களுக்கு பாடிக்கு ஃபேஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலும். உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலும். நல்ல ஒரு விஷயத்தை சமுதாயத்துக்கு கொடுக்குறோமேன்று அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இந்த கிளிப் எடுத்திருந்தேன். வியாபாரம் அப்படின்றத தாண்டி நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்கணும் இல்லையா, அது சமுதாயத்துக்கு கொடுக்குற. அப்போ இந்த நேச்சுரல் சோப் அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாகவே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன்னு எல்லோரும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோடய உங்களுக்கு வந்துட்டு லான்ச் பண்ணுறேன். நான் எந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஃபேமிலிக்கு கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வீடியோவிலே செல்லுவேன். அப்போ மாஷாலாண்டு இந்த சோப் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு டேன் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வெயிலெல்லாம் போய்ட்டு டேன் ஆகிக்கிறீங்க, அந்த மாதிரி முகம் வந்துட்டு பளிச்சுன்னு வரணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சோப் வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ரிசல்ட்ஸ் விளங்காது. அப்படி விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அது நல்ல ப்ராடக்ட்டும் இல்லை. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோப் வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற அடுத்த சோப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்டா இதில் நாங்கள் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் அளவாக தான் எடுக்கணும். தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பத்திரமா பாவிச்சிக்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்தாலே போதும். உங்களுக்கு நிறைய அப்படியே உறைஞ்சிட்டே இருக்க தேவையில்ல. அப்போ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இல்லையா, பேசிட்டே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.